இங்க பாருங்க, இன்ஃபேக்ட் டிவியே பார்க்காதீங்க. ஆமா, நிறைய பேர் இந்த மெகா சீரியல் எல்லாம் பாக்குறீங்களாமா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எல்லா மெகா சீரியல்லையும் பேட் கேரக்டர்ஸ், கெட்ட நாடகம். ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு அடிச்சுக்குவானுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. அபிக்கு 2 பொண்டாட்டி, கார்த்திக்கு 2 பொண்டாட்டி, சபரிக்கு 2 பொண்டாட்டி, பூமிகா புருஷன் ராதிகா லவ் பண்றா, ராதிகா புருஷன் பூமிகா லவ் பண்றான். இது வெக்கமா நம்மளுக்கெல்லாம்? இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லா நாடகத்திலையும் இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி பிரிச்சு பிரிச்சு இல்லாம குடும்பத்தை பிரிக்கிறது. யோசிச்சு பாருங்க, நல்லாவா இருக்குது? நான் சொல்றது புரியலையா? எதை திரும்ப திரும்ப பார்க்கிறீர்களோ உங்கள் வீட்டில் அதே போல் ஒரு நாள் நடக்கும். என்ன பார்த்துக்க, என்னமே வாழ்க்கை. புரிஞ்சுக்குங்க, எந்த நாடகத்தை திரும்ப திரும்ப யார் பார்க்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அதே போல்தான் எல்லா விஷயம் நடக்கும். ஏன்னா உங்கள் ஆழ்மனம் உங்களை அறியாமல் அந்த விஷயத்தை பதிவு செய்து உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. பிளீஸ் நாடகம் பார்க்காதீங்க. பாருங்க, அதிகமா சீரியல் பார்க்கிற பொம்பளைகளும், அதிகமா ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்கிற ஆம்பளைகளும், அதிகமா சோட்டா பீம் கார்ட்டூன் பார்க்கிற குழந்தைகளும் உருப்பட்டதா சரித்திரமே வச்சிருக்கான். இதுகளுக்கு சோட்டா பீம் கார்ட்டூன், அதுகளுக்கு சீரியல், இதுக்கு ஃபுட்பால் கிரிக்கெட் முடிச்சு. ஏங்க, சன் டிவி இருக்கு இல்லையா? சன் டிவியின் முதலாளி கலாநிதி மாறன், தயாநிதி மாறனே கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சன் டிவில அவங்க 2 பேரும் வேலை செய்யறாங்க. சிஇஓன்னு பேரு. எந்த கம்பெனில சிஇஓ இருக்காங்களோ முதலாளி இல்ல, வேலை செய்யறாங்க, சம்பளத்துக்கு அர்த்தம். சன் டிவியின் முதலாளி நியூஸ் கார்பரேஷன் என்ற நியூயார்க்கில் உள்ள 35 வருடம் முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டிவி கம்பெனி தான் சன் டிவியின் முதலாளி. அந்த நியூஸ் கார்பரேஷன் முதலாளி இந்து கிடையாது, முஸ்லிமும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள். ரோத்சைல்டு, ராக்கர்ஃபெல்லர், அஸ்டர், டூபாண்ட், மேரவிங்கின் குரூப், மெக்டொனால்ட்ஸ், டிஸ்னி, கென்னடி, ருசைல், லீ பண்டி. இதெல்லாம் யாரும் தெரியுமா? யாரும் தெரியாதுல்ல. அவனுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். இது கூட யாருக்கு தெரியாது. அவங்க சொல்றது மட்டும் தான் சிஎம் கேட்பாரு. அவங்க சொல்றது மட்டும் தான் டோல்கேட்ல பணம் வாங்குவாங்க. அவங்க சொன்னாதான் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இது கூட யாருக்கு தெரியல. உங்களுக்கு போற தடுப்பூசியை முடிவு பண்றது அவன் தான். இங்க இருக்கிற யாரும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, நான் பேசுற பேச்சு, நான் சொல்ற வார்த்தை யாருக்குமே புரியாது. ஏன்னா நம்மள இங்க இருக்கிறோம், நான் எங்க இருந்தோ பேசிட்டு இருக்கிறேங்க. இந்த 13 குடும்பம் தான் அமெரிக்காவில் டிஸ்னி வேர்ல்ட் என்ற இடத்தில் உலகத்தில் உள்ள கல்வி சம்பந்தம் ஆராய்ச்சி பண்ண சைக்காட்ரிக்க கூட்டிட்டு போய் கோடிக்கணக்கா சம்பளம் கொடுத்து எந்த மாதிரி சீரியல் எடுத்தா, எந்த மாதிரி கேம் ஷோ நடத்தினா, எந்த மாதிரி கார்ட்டூன் எடுத்தனா, எந்த மாதிரி நியூஸ் கேட்டா உலக மக்கள் முட்டாளாவே எப்பொழுதும் இருப்பார்களோ இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எடுக்கப்பட்டதுதான் டிவியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா சீரியலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு சீரியல் நல்ல வார்த்தையில நல்ல பேர் சொல்ற சீரியல் சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. சீரியல் மட்டும் இல்லைங்க, சரி சீரியல் தான் கெட்ட விஷயமா இருக்குன்னு நியூஸ் பாருங்க, அதுவும் மோசமா தான் இருக்கு. ஆமா, நியூஸ் சேனல் அடிக்கடி பாக்குறீங்களே, யோசிச்சு பாருங்க. நியூஸ் என்னங்க சொல்றாங்க? தர்மபுரியில் பஸ்ஸும் லாரியும் மோதி 7 பேர் செத்தாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு தர்மபுரியில நல்ல விஷயம் எதுவுமே நடக்கலையா? டிவி ரிப்போர்ட்டருக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? டிவி கேமராக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? நல்ல விஷயம் நடக்கலையா? சொல்ல வேண்டியதானே. சொல்லி என்ன பண்ண போறீங்க? ஒரு பஸ்ஸும் லாரியும் மோதி 4 பேர் செத்தாங்க இல்லையா? இது முக்கியமா? அந்த ஊர்ல நடந்த நல்ல விஷயம் முக்கியமா? அப்புறம் இன்னொரு நியூஸ், ஜப்பானில் ஒரு ஜூவில் ஒரு கரடி குட்டி போட்டது ரொம்ப முக்கியம். பாத்துக்கீங்களா? நியூஸ் எல்லாம் பாத்துக்கீங்களா? ஒரு நாள் நியூஸ் படிப்போது உட்காந்து பேசுற கேளுங்களேன். ஏங்க, நீங்க பாக்குற எந்த நியூஸுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. அதையே உட்காந்து வாங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஒருத்தன் போவான், திடீர்னு ஒருத்தன் போய் பீச்சில் போய் உட்காந்து தியானம் பண்ணுவான், திடீர்னு அவனே திரும்பி வந்து ஒண்ணு சேர்ந்துருவான். தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னமோ பாத்துட்டு இருக்கீங்க. யார் அவனுங்கெல்லாம் என்ன பண்றாங்க ஒண்ணும் தெரியாது. முதலாம் மிச்சர் கம்பெனி, 2ஆம் மிச்சர் கம்பெனி, 3ஆம் மிச்சர் கம்பெனின்னு மிச்சர் கம்பெனி அதிகமாயிட்டே போகுது. நான் சொல்றது பல பேருக்கு தான் புரியும், சில பேருக்கு புரியாது. அதாவது டிவியில பாக்குற எந்த நியூஸுமே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லை. சரி, நியூஸ் சேனல் விட்டு வேற சேனல் மாத்தினா ஒரு 4 பேருங்க இவனுக்கு வீட்டுக்கே
போக மாட்டானுங்க, உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க. நீ நிறுத்துறா, அப்புறம் ஒரு 4 பேர் இருக்கானுங்க. முதல்ல 2 பேர் பேசுறானுங்க, இப்ப 4 பேர், இப்ப 8 பேர் பேசுறானுங்க. இவனுக்கு எல்லாம் வீட்டுக்கே போறது இல்லையாமா, பொண்டாட்டி எல்லாம் பாவம், பொண்டாட்டி குழந்தைங்க வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க, சேனலே உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஒரு பிரச்சனை எடுத்துக்குவானுங்க, 4 பேர் உட்காந்துருப்பானுங்க, அவனுக்கே புரியாது, உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. அதையும் கேக்குறீங்க? சரி, அந்த சேனல் வேண்டான்னு வேற சேனல் மாத்திரா ஒருத்தி உட்கார்ந்துருப்பான். உன் புருஷன் என்ன பண்ணான், நீ பேசாம இரு. உன் பொண்டாட்டி என்ன பண்ணான்னு. இவனுக்கே 7 புருஷன் இருக்கிறான். புரியலையா? டிவியில பாக்குற எதையுமே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. அதை ஆஃப் பண்ணுங்க, எல்லாமே புரியுங்க. டிவி தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. டிவி எப்படி ஏமாத்துதுன்னு சொல்லிட்டா, சின்ன வயசுலங்க நான் உப்பு வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தேங்க. டிவியில முதல்ல காமிச்சாங்க, தூர்தர்ஷன்ல விளம்பரம், உப்பில் பல்லு விளக்கினால் ஈறு மினாமலம் கெட்டு போகும், வாங்குங்கள் கோல்கேட். நானும் நம்பி கோல்கேட்டை வாங்கி விளக்கிட்டு இருந்தேங்க. போன வாரம் வீட்டை விளக்கிட்டு இருந்தனா ஒருத்தன் கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள வந்துட்டு, நீங்கள் விளக்குற பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்கறான். நாங்க முதல்ல அதாண்டா விளக்கிட்டு இருந்தோம், நீங்க தாண்டா வேண்டான்னு பேசி கொடுத்தீங்கன்னு போயிட்டாங்க. கறி வச்சு விளக்கிட்டு இருந்தேன். டிவியில காமிச்ச எனக்கு ஞாபகம் இருக்குங்க, தூர்தர்ஷன் முதல் விளம்பரம் தெரியுமா? ஒரு பயில்வான் கரலா கட்ட சுத்துவாரு, ஒருத்தி நடந்து வருவா, உடலுக்கு பாலும் பாதாமும் பல் தேக்க கறித்தூளா. மறந்துட்டீங்க நினைக்கிற பழைய விளம்பரம், முதல் விளம்பரம் நான் ஞாபகம் வச்சிருக்கேங்க. உடலுக்கு பாலும் பாதாமும் பல் தேக்க கறித்தூளா சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் பேசிட்டாங்களா இல்லையா? இப்ப பேசி கம்பெனிக்காரங்க எங்க பேஸ்ட்ல சாக்கோல் இருக்குங்க. சாக்கோல் என்ன? தமிழ்ல கறி. யார் மூஞ்சில கறி பூசுற? தொப்புள் கொடியை கட் பண்ணி தாயத்து கட்டி கையிலையும் இடுப்புலையும் கட்டி சுத்திட்டு இருந்தோம். அது என்ன தெரியுமா? ஸ்டெம் செல்ஸ். நம்மளை முட்டாள் என்று கூறிய இந்த டிவி இப்பொழுது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் உங்கள் தொப்புள் கொடியை எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க, மாசம் 80,000 ரூபாய் கொடுத்து கேட்கறாங்க. 80,000 பே பண்ண மாமா, மாசம் 5,000 கட்டணுமாமா. நமது தொப்புள் கொடியை அவன் தேடிட்டு போறக்கு. யோ, இத தாயா நாங்கெல்லாம் எங்க தாத்தா பாட்டியெல்லாம் தொப்புள் கொடியை மாட்டி சுத்திட்டு இருந்தோங்க. நம்மள முட்டாள் சொல்லலாம் இல்லையா? ரோட்டுக்கு போங்க, ஒரு கண்ணாடி பாட்டில் ரோட்ல கரும்பு ஜூஸ் விக்குது இல்லையா? சாதாரண கரும்பு ஜூஸ கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி டைட்டா மூடி உங்க வீட்டுல பின்னால் இருக்கு இல்லையா, 3 அடிக்கு குழிய தோண்டி உள்ள புதைச்சு வச்சு மண்ணை போட்டுருங்க. 28 நாளுக்கு அப்புறம் எடுத்து குடிங்க. பாரம்பரிய சுத்தமான ஒரிஜினல் அருக்கு மார்க்கு சாராயம், செமையா கிக்கேரு, சைடு எஃபெக்டே வராது. இத குடிச்சிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமா அத பட்டைய போட்டு, பேட்டரி போட்டு, அதை போட்டு, இதை போட்டு கள்ளச்சாராய கம்பெனிகள்லாம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த விஜயகாந்த் ரஜினியும் டிவியில கள்ளச்சாராய பண்ணல உடைச்சு எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்ப கவர்மெண்ட் டாஸ்மார்க் நடத்துது. டாஸ்மார்க்கில் உள்ள அனைத்து கம்பெனிகளும் அந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த 13 குடும்பத்தை சேர்ந்த கம்பெனிகள். அந்த நாய்க நம்பிட்டு இருக்கிற நல்ல பழக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிவியில கெட்ட பழக்கம் சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா கம்பெனியும் அவன் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறான். சீட்டு விளையாண்டா போலீஸ் பிடிக்குதில்ல, ரோட்ல சீட்டு விளையாடுங்க, போலீஸ் பிடிக்குதில்ல. நேற்று ராஜ் டிவியில பார்த்தேன், ஒருத்த ரம்மி விளையாடு காசு சம்பாதிக்கிறான். இது எந்த போலீஸ் பிடிக்கவே மாட்டேங்கிறீங்க ஏங்க? கேம்ல சீட் விளையாண்டுக்கலாம், ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடலாம், கவர்மெண்ட் கேட்காது. நீங்க யாரும் பண்ணக்கூடாது. புரியலையா? நாம் சுயசார்பாக வாழ்ந்து கொண்டு இருந்ததை டிவி வெளிநாட்டு கம்பெனிக்கு வித்து கொண்டிருக்கிறது. வித்து முடிந்து விட்டது. இவருங்க டிவி பார்க்காதீங்க. டிவி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாக்குறீங்களோ அதுவே வியாதி. எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் பிளட் டெஸ்ட்லயும் தெரியாது. ஒரு நாள்ல அதிகமா டிவி பாக்குறவங்களும் அதிகமா வாட்ஸ்அப் நோன்றவங்களும் நல்லா இருந்த சரித்திரமே இல்லை. உங்களது பொன்னான நேரத்தை, இந்த உலகத்தில் வாழ வந்த நேரத்தை டிவியும் வாட்ஸ்அப்பும் காவு வாங்கி கொண்டிருக்கிறது. டிவி ஆஃப் பண்ணுங்க, ஒரு 10 நாள் சும்மா இருங்க, எல்லா வியாதி குணமாயிருங்க. இவருங்க டிவி ஆஃப் பண்ணீங்கன்னா நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது அண்ட பிரமாண்டமே புரியும். அது வரைக்கும் ஒரு மண்ணாங்கட்டி புரியாது. சில பேர் கேக்குறாங்க, டிவி பார்க்கலன்னா முக்கியமான விஷயம் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஹலோ, முக்கியமான விஷயம் எதுவுமே டிவியில வரதில்லை. ரொம்ப முக்கியமா இருந்தா யாராவது போன் பண்ணி சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தா யாராவது செத்து போனா 75 டேஸ்க்கு அப்புறம் நாங்களே சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க. புரியலையா?
நித்யானந்தரின் ஆசிரமத்தில் கேமரா வச்ச சன் டிவிக்கு அப்போலோவில் வைக்க தெரியவில்லையோ? என்ன கேடுகட்ட உலகம்? ரிப்போர்ட்டராமா, டிவியாமா, மீடியாமா? 75 days என்னாச்சு நடச்சுன்னு தெரியல. அப்பதுக்கு டிஜிபி, அப்புறதுக்கு ஐஜி, அப்புறதுக்கு போலீஸ், அப்புறதுக்கு உளவுத்துறை, அப்புறதுக்கு மீடியா. புரியலையா? முதலமைச்சருக்கு அந்த நிலைமை. நான் நம்மளா யோசிச்சு பாருங்க. டிவியில என்ன வரணும் வரக்கூடாதுங்கிறத இஸ்ரேல் நாட்டுக்காரன் தான் முடிவு பண்றான். ஏன்னா இங்க இருக்கிற எந்த டிவியும் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அல்ல. எனவே டிவியை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 10 நாள் உட்காருங்க. டிவி ஆஃப் பண்ணிருக்கும் இல்லையா, அதுக்கு மேல செவுத்துல ஒரு போட்டோ இருக்கும். உத்து பாருங்க. உங்க பக்கத்துல கோட்டு மாட்டிட்டு ஒருத்தர் அப்பாவியா நின்றுப்பாரு. அவருதான் புருஷன். அதுவே அப்புறம் தான் தெரியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டிவி பார்க்காதீங்க. சில பேர் கேக்குறீங்க, தம்பி டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்ற, நீ மட்டும் சில டிவியில ரெகுலரா டெய்லி பேசிட்டு இருக்கிறியே. நல்ல கேள்வி, சிறந்த கேள்வி. நான் என்ன சொல்றேன், நான் டிவியில பேசுறேன் இல்லையா, அது என்ன பேசுறேன் யாருக்கா தெரியுமா? இந்த 5 நாள் பேசுறதா திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறேன். டிவியில கூப்பிட்டாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க, போய் பேசிட்டு இருக்கேன். டிவியில மொத்தம் 3 குரூப். யாராவது டிவியில பேசும் பொழுது கீழே மேல போன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் எல்லாம் போய் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு பாடுறானுங்களோ எல்லாம் ஃப்ராடுங்க. அவனே காசு கொடுத்து டிவியில ஸ்லாட் வாங்கி பேசுறான்னு அர்த்தம். நான் பேசும்போது பாருங்க, ஒரே ஒரு முறை லைட்டா இடர் பாசம் வந்துட்டு ஓடி போயிடும். என் போன் நம்பர் போட மாட்டாங்க, வெப்சைட் போட மாட்டாங்க. ஏன்னா நான் ஓசல பேசுற ஆளு. இன்னொரு குரூப் இருக்கு, இந்த கேம் ஷோ நடத்துறாங்க இல்லையா, இந்த கமலஹாசன் இவங்கெல்லாம் டிவி காசு கொடுத்து பேச வைக்குது. மொத்தம் 3 குரூப்புங்க. டிவி காசு கொடுத்து பேசுறது செலிபிரிட்டிஸ். நம்மளா காசு கொடுத்தா போட வைக்கிறது ஃப்ராடுக, ஊரை ஏமாத்துறது. ரொம்ப நல்ல காரியம் பண்றவங்கள யாராவது டிவியில பிடிச்சிருந்தா அவங்க கூட்டிட்டு போய் பேச வைப்பாங்க. சும்மா பேச வச்சுட்டு பேரை மட்டும் போடுவாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் எந்த டிவியில வரணும், அந்த டிவிக்குள்ள பெரிய கதையெல்லாம் இருக்குது. அதை அப்புறம் பாத்துக்கலாம். விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்னை பத்தி தெரிஞ்சவங்க ஏன் டிவி பாக்குறீங்க அதான் கேட்கறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதா இல்லையா? இதுதாங்க திரும்ப திரும்ப டிவியில பேசுவேன். நான் எதுக்கு டிவியில பேசுறேன்னா, தெரியாதவங்களுக்கு போய் ரீச் பண்றதுக்காக பேசுறேன். தயவு சொல்றேன், என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க என்னை டிவியில் பார்க்காதீர்கள். ஓபனா சொல்றேன். டிவியில வந்தாலும் நெற்றிக்கண் திருப்பிடும், குற்றம் குற்றமே. நான் பேசுற டிவியில வர எல்லா விளம்பரமும் கெட்ட விளம்பரங்களே. இதுல காமெடி என்னன்னா, நானே டிவியில பேசி சற்று நேரம் இடைவெளிக்கு போய் சந்திக்கிறேன்னு சொல்லி அதுலயே விளம்பரம் வருது. அது நான் எந்த விதமான திட்டணும் அது எனக்கு போடுறாங்க. ஏதோ ரீச் ஆனா போகணும் பேசிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க பிளீஸ். டிவி மட்டும் பார்க்காதீங்க, எல்லாமே புரிஞ்சுடுங்க. நீங்க நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு வந்திருக்கேங்க. புருஷன் மாட்டிட்டு பேசுறதில்ல, பொண்டாட்டி புருஷன் பேசுறதில்ல, பொண்ணு விளையாடுறதில்ல. டிவி உங்கள் பொன்னான நேரத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த